முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்காக நான் அனுப்புன பரிசு பெட்டி உன் கண்களில் பற்றுக்குனாலே இந்த பரிசு உனக்காகவே அனுப்பப்பட்டது. அதை பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். இந்த பரிசு பெட்டியை தொட்ட உன் கைகளில் நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் நான் ஒப்படைக்கிறேன். உன் கஷ்டமும் கண்ணீரும் அடுத்தவங்களுக்கு தெரிகிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ என்னவோ உன்னுடைய மன கஷ்டம் தாங்காமல், மன அழுத்தம் தாங்காமல் யார்கிட்டையாவது சொன்னால் ஆறுதலாக இருக்குமே நினச்சி உன் கஷ்டத்தை அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி கண்ணீர் வடிக்கிற. ஆனால் நீ சொல்கிறத கேட்குறதுல 90% பேர் உன் வழியை புரிஞ்சுக்கிட்டவங்களா, உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களா இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ சொல்கிறத எல்லாம் ஒரு கதையாக கேட்டுட்டு போய் வேற யார்கிட்ட சொல்லலான்னு யோசித்து சொல்கிறவங்களாவே இருக்காங்க. அடுத்தவங்ககிட்ட சொல்கிறத விட உன் மன காயத்தை நீயே ஆற்றிக்கிட்டு உன்னை நீ வலிமையான பிள்ளையாக மாற்றிக்கோ. இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களில் பல பேர் தான் கஷ்டத்தை வெளியே சொல்பவர்களாக இருந்தாலும் அதை விட நிறைய பேர் வெளியே சொல்லாமல் அத்தனையும் தானே சமாளிக்கக்கூடிய வித்தையை கற்று தேர்ந்தவங்களாக இருக்காங்க. அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுல உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் உனக்குள்ளேயே நீ வச்சு அதை மறந்து சமாளித்து கடந்து வந்துட்டீன்னா அது மிகப்பெரிய வெற்றியாக உனக்கு இருக்கும். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனால் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறது அவ்வளவு முடியாத காரியமேன்னு செல்லமே. தகுதியற்றவர்களிடம், அதாவது கெட்டவங்க கிட்ட, மோசமானவங்க கிட்ட நீ என்னதான் அன்பையும் கருணையும் அள்ளி கொடுத்தாலும் அவங்க எப்படி உன்னை ஏமாத்தலாம், எப்படி உன்னை பயன்படுத்தி அவங்க காரியம் சாதிச்சுக்கலாம், ஜெயிக்கலான்றதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சின்னா அது உன் வாழ்க்கையில் அழிவின் தொடக்கமாக இருக்கும். ஏன்னா நீ செய்கிற உதவியெல்லாம் அவங்க நல்லா வாங்கிக்கிட்டு உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னையே தப்பாக பேசக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. அவங்க உன்னை குறை சொல்லுவாங்க, நீ எதுவுமே செய்யலைன்னு சொல்லுவாங்க, உன் மனசை நோகடிக்கும் விதமாகவும் பேசுவாங்க. அதனால தான் இது எதுவுமே உனக்கு வேணாம். உன் கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட வந்து சொல்லு, அனைத்தையும் நான் சரி செய்கிறேன். நீ சந்தோஷப்படும் வகையில் உனக்கான பரிசையும் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். உனக்கான எல்லைகளை நீ வலிமையாக வச்சுக்கோ. யாருக்கு உதவணும், யாருக்கு உதவக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யார் உன்னை புரிஞ்சுக்கிடுவாங்க, யார் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளேன்னு செல்லமே. அப்போதுதான் உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். இப்போது இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒரு நிழல் மட்டும்தான். இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ கண் சுமிட்டும் நேரத்தில் என்னால் காணாமல் போக செய்ய முடியும். அப்படி இருந்தும் உன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நான் உதவி செய்யாமல் நீயே அதை சரி செய்யட்டும்னு சும்மா ஏன் விட்டுருக்கேன் தெரியுமா? நீயாகவே உன் பிரச்சனைகளை சரி செய்யும் போதுதான் உனக்கு அதை எப்படி சமாளிக்கணுன்றது புரிய வரும். ஒரு ராஜாவாகவே இருந்தாலும், ராஜாவின் பிள்ளையாகவே இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு வீரம், தைரியம், துணிச்சல் எல்லாம் இருந்தாதானே நாளைக்கு எதிரிகள் தாக்க வரும்போது தன்னை காப்பாற்றி கொள்ளவும் தன் நாட்டு மக்களை காப்பாற்றிக்கவும் முடியும். அந்த வீரம், தைரியம், துணிச்சல் தான் இப்போ உனக்கு வேணும்னு சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் நானே காப்பாற்றிக்கிட்டு இருந்தா சரியாக வராது. மீன் பிடிச்சி கொடுக்கறதுக்கு பதிலாக மீனை பிடிக்க எப்படி கற்றுக் கொடுக்கறது சரியாக இருக்குமோ அதே போல தான் ஒவ்வொரு முறையும் உன் பிரச்சனைகளை நீயே தீர்ப்பதற்கு, நீயே சமாளிக்கிறதுக்கு உனக்கு தேவையான பாடத்தை சொல்லி கொடுக்குறேன். அமைதியாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கவனமாக உற்று நோக்கு. இது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சு அதை நீயே சரி செய்யவும் சமாளிக்கவும் தயாராகு. கஷ்டம் வந்துருச்சுன்னா அப்படியே கவலைப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன், உனக்கான நல்லதை நடத்துவேன்னு உனக்கு தெரியுமல்லவா? என்ன நடந்தாலும் கொஞ்ச நேரம் தான் நான் அமைதியாக இருப்பேன், கொஞ்ச நாள் தான் நான் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பேன். உன்னால் அதை சரி செய்ய முடியலை, சமாளிக்க முடியலைன்னா கண்டிப்பாக கடைசி நேரத்தில் நான் வந்து உனக்கு உதவி செஞ்சு உன்னை காப்பாற்றிடுவேன் என் செல்லமே. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்கணும்னா நீயாகவே உன் சுய முயற்சியால் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். இருட்டில் உட்காந்து சும்மா அழுதுகிட்டு நீ பலவீனமான ஆளாக மாறி போயிடாதே. என்ன நடந்தாலும்
அதை தைரியமாக எழுந்து நின்று சமாளிக்கக்கூடிய இந்த முருகனின் புத்திசாலி பிள்ளையா, வெற்றி பிள்ளையாக நீ இருக்கணும். உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ கீழே விழுக நான் விட்டுட மாட்டேன். உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி இன்னும் முழுமையாக நீ தட்டி எழுப்பல. முதல்ல உன்னுடைய திறமை என்ன, நீ எந்த அளவுக்கு தைரியமும் துணிச்சலும் கொண்ட பிள்ளைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சு உனக்கான தோல்வியை தாண்டிய வெற்றியை கொடுத்து நீ எதிர்பார்க்கிறதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ அமைதியாக இருப்பதே ஒரு மிகப்பெரிய திறமைதான். எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக பொறுமையாக இருந்துக்கிட்டே உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சிடு. நீ அமைதியாக இருக்கிறதால உன்னை யார் குறைவா மதிப்பிட்டாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. என்னைக்காவது ஒரு நாள் நீ ஜெயிக்கும் போது இந்த அமைதிதான் ஜெயிச்சு வெற்றியை பெற்றிருக்கின்றது அவங்களுக்கே புரிய வரும் என் செல்லமே. உன் பொறுமைக்கும் பக்திக்கும் சேர்த்துதான் இந்த பரிசு பெட்டியை உனக்காக உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல நேரம் வந்து சேரும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. தைரியமாக பயத்தை எதிர்த்து நில்லு. அது சாம்பலாகி பொசுங்கி போய் உனக்குள்ள பலத்தை கொடுக்கும். இந்த உலகத்தில் அதிசயங்கள் தானாகவே நடக்காது என் செல்லமே. நீ நம்பிக்கை வைக்கும்போது, என் மீது பக்தி செலுத்தும் போது தான் நான் உனக்காக வந்து அதிசயங்களை நடத்தி கொடுக்க முடியும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உன் பிரச்சனைகளை எல்லாம் தூள் தூளாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நான் கொடுப்பேன். ஓ மனசுல என் மீது எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் அப்பன் முருகன் எனக்காக இருக்காருன்ற உன் நம்பிக்கையை ஆழமாக நீ வச்சுக்கிட்டினா உன் பயம், இருள், ஒளி, அது இதுன்னு எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றி திசை நோக்கி நகர்த்தி கொண்டு போவேன். இப்போது இந்த நிமிஷம் ஒரு நல்ல முடிவாக எடு. என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகனை நான் நம்புவேன். அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார்னு நீ உறுதியாக ஆணித்தரமாக நம்பும்போது கூடிய சீக்கிரமே நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை கொண்டு வந்து தருவேன். நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் ஆசைப்பட்ட விஷயங்களையும் கூட நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். என் செல்ல பிள்ளையான நீ இனிமேல் எதுக்காகவும் அழுகவே கூடாது என் செல்லமே. உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கோ. லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது திசை தெரியாமல் பயணம் செய்யும் கப்பல் பயணம் போல. கப்பல் எந்த பக்கம் போகிறதுன்னு ஓட்டுறவங்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாட்டி என்னைக்காவது ஒரு நாள் அந்த கப்பல் மூழ்கிதானே போகும். அப்படி நீ இருக்காம உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அந்த லட்சியத்தை அடைந்தே தீருவேங்கிறதுல உறுதியாக இரு. அந்த லட்சியத்தையே சுவாசி, அதையே தினமும் நினச்சிக்கிட்டே இரு. அந்த லட்சியத்தை அடைந்து விட்டது போல கனவு கண்டு அதை அடைவதற்கான செயல்களை சிறப்பாக செய். உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும், இரத்த நாளத்திலும், நரம்பிலும் உன்னுடைய லட்சியம் ஓடிக்கிட்டே இருக்கணும். உன் குறிக்கோளை எட்டும் வரைக்கும் உன் விடாமுயற்சியை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. உன் லட்சியத்தை அடைந்து நீ வெற்றி பெறுவதற்கு 1000 தடைகள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ எங்கேயும் சோர்ந்து போய் நின்றுட வேண்டாம். உன்னை பலப்படுத்தி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் நான் இருக்கேன். யாராவது வந்து உனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு அதிர்ஷ்டம் சரியில்லை, நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொன்னால் அந்த வார்த்தைகளை பேசுபவர்களை அப்படியே நிறுத்திவிடு. தேவையற்ற எதிர்மறை வார்த்தைகளை பேசுகிறவங்க யாரும் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்ற முடிவை எடு. இது எல்லாமே சுத்தமான பொய். எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். எல்லா பிள்ளைகளுக்கும் நான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதை யார் சரியாக பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க நல்லபடியாக வாழ்ந்துடுறாங்க. அதிர்ஷ்டத்தை தவற விட்டவர்கள் வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க என் செல்லமே. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தர்றேன். எந்த விஷயத்தையும் நினச்சி பயப்பட வேண்டாம். எந்த விஷயத்திலும் நீ உணர்ச்சி வசப்படாதே. நீ எதை பார்த்து பயப்படுறியோ அதுக்கே நீ அடிமையாக மாறி போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். ஏன்னா பயம் வந்துருச்சுன்னா அது உன்னை எந்த வேலையையும் நிம்மதியாக செய்ய விடாமல் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அது உன் கனவுகளை நனவாக்க முடியாத விஷமாக இருக்கும். பயம் வந்துச்சுன்னா முதல்ல தைரியமாக என்னை நோக்கி ஓடிவா. என் கண்களை நேராக நீ பார்த்து சொல்லு, அப்பா முருகா நீ எனக்கு துணையாக இருன்னு. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு உனக்குள்ள நீயே சொல்லிக்கோ. இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றும். உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி
பயத்தை விட 1000 மடங்கு பெருசு. உன் உள்ளத்தின் சக்தியாக இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நீ எப்போதும் நம்பிக்கையோட இருந்தா மட்டும் போதும். நீ ஜெயிக்க பிறந்த பிள்ளை அல்லவா? கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். உன்னை யாராவது பலவீனம்னு சொன்னாலும் பலவீனமாக நினைச்சாலும் அவங்ககிட்ட நீ பதில் பேசாம உன் அசுர சக்தியை பயன்படுத்தி அசுர சக்தியின் மூலமாக வாழ்க்கையில அபாரமாக வெற்றி பெற தயாராகு. உன்னை யாராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கையோட நீ செய்யும் வேலைகளில் எல்லாம் நானே உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்தே தீருவேன்.